இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற மை வல்லுநர் போட்டிக்கு இலங்கை சார்பாக கலந்து கொண்டு அங்கே தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் அப்படின்னு சொல்லி இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டு வீரரை இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க போகின்றோம். மலையகம் பூண்டுலோயாவை சேர்ந்த துரைசாமி விஜிந்த் அவர்களை சந்திக்க போகின்றோம். மை வல்லுநர் விளையாட்டு வீரர், அதைவிட தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். நிறைய பதக்கங்களை வென்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக விளையாட்டுத் துறையில் பயணம் செய்திருக்கிறாரு. அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற மை வல்லுநர் போட்டியில் இலங்கை சார்பாக பங்கு பெற்றி பல பதக்கங்களை பெற்று அதே கையோடு அப்படியே எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். வணக்கம் விஜயந்த். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, முதல்ல மை வல்லுநர் போட்டிக்கு இலங்கை சார்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு போய் விளையாடி பதக்கங்களை பெற்று வந்திருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் அன்பையும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த மை வல்லுநர் போட்டி, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உண்மையாக நன்றி, ஆண்டவனுக்கு நன்றி. சிறப்பான ஒரு நாளில் மீட்டை முடிச்சுட்டு எப்படி அந்த அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தோம். ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க. திறமைக்கு இடம் இருக்குது, சாதிக்கிற துடிக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபித்து நமக்கான அனுசரணையை வழங்கி வெற்றியோடு போயிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவனுக்கும் அந்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பயணம் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் எப்படி போக போகிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, நண்பன் மணிவேல் சத்தியசீலன். ஏன்னா இலங்கை சார்பாக இன்னைக்கு 9 வீரர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தாங்க. மேவலர் போட்டியில் இது திறந்த சிங்கப்பூர் திறந்த மாஸ்டர் மேவலர் போட்டி. கிட்டத்தட்ட 12 நாடுகளை உள்ளிட்ட 1100க்கு மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த போட்டியில் இலங்கை சார்பாகவும் மலையகம் சார்பாகவும் நானும் நண்பன் மணிவேல் சத்தியசீலனும் போகிறதுக்கான தெரிவு கிடைத்தும், இலங்கை மாஸ்டர் மேவலர் சங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நம்மளோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இன்னைக்கா நாளைக்கா நமக்கு போகிறதுக்கான உதவி யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருந்துச்சு. ஆண்டவனுடைய அருளால ஒரு 11ஆம் தேதி போக இருந்தது. 9ஆம் தேதி ஈவினிங் 4:30 மணி அளவில் தான் நமக்கு கிடைச்சி டிக்கெட். எனக்கு டிக்கெட் ஓகே ஆகி போகிறதுக்கான உதவிகள் கிடைச்சிது. அதுவும் போயிட்டு தங்குறதுக்கு வசதி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. போயிட்டு அங்கே அந்த போட்டியில் தங்குறதுக்கான நாங்கள் கிரவுண்ட் சுற்றி வளாகம் இருந்து அந்த வளாகத்தில் நமக்கான தங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த வளாகத்தில் சிங்கப்பூர் டாலர் $200 ஒரு நாளைக்கு இருவருக்கான. ஸ்ரீலங்கா அதை முதல் படி பார்த்தா 50-55,000 ரூபாய் பெறுமதியான காசு தொகை தேவைப்படுச்சு ஒரு நாள் தங்குறதுக்கு மாத்திரம். உணவு ஏனைய போக்குவரத்து வசதிகள் இல்லாமல். அதை விட வேற ஏதாச்சும் ஒரு இடம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதற்கும் நம்ம சமூகத்தை சார்ந்த உறவுகள் நமக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அதை நான் வரிசையாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோ இன்னலுக்கு மத்தியில் அந்த இடத்துல போயிட்டு 12ஆம் திகதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் முதல் நாளில் சுற்றி எறிதல் போட்டியில் இலங்கை சார்பாக நான் பங்கு பட்டிருந்தேன். அந்த போட்டியில் கடும் சவால்களுக்கு மத்தியில் போட்டிப்பட்டு தங்கப்பதக்கத்தை, 1ஆம் இடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்று எமது நாட்டுக்கும் எமது சமூகத்துக்கும் எமது இலங்கை குழாமுக்கும் பெருமை சேர்த்திருந்தேன். அதே போல் 13ஆம் திகதி காலையில் சுற்றி பருதிவட்டம் வீசுதல் போட்டி நடைபெற்றது. அப்போட்டியிலும் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளிப்பதக்கத்தையும், அதே நாள் மதியம் மாலை வேளையில் நடந்த 5000 மீட்டர் வேகநடை போட்டியில் கலந்து கொண்டு அதே போட்டியில் என்னோட வந்த நண்பன் மணிவேல் சத்தியசீலன் அவர் 1ஆம் இடத்தை பெற்றிருந்தார், தங்கப்பதக்கத்தை வென்று. அதே போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று நான் வெள்ளிப்பதக்கத்தை பெற்று ஒரு தங்கம் 2 வெள்ளி பதக்கங்கள் ஊடாக 3 பதக்கங்களை வென்று
நான் எந்த இலக்கை நோக்கி சென்றனோ அந்த இலக்கை நான் அடைஞ்சு மீண்டும் இந்த கலையத்துக்கு வந்து உங்களோட நான் இந்த நேர்காணலில் இருக்கிறேன். உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய சவால்கள், நிறைய ஸ்ட்ரகிள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு போட்டியில் வந்து பங்கு பெற்றி அதில் பதக்கங்களை கைப்பற்றுறது, அது எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் வந்து பெருமை சேர்க்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனவே இப்படிப்பட்டவர்களை வந்து ஊக்கமளிக்கிறதுக்கும் அவர்களை வந்து மற்றவர்கள் முன்னாடி ஒரு முன்னுதாரணமாக வந்து காட்டுறதுக்கும் ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு களத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவையும் கடமையும் வந்து காணப்படுகிறது. நிச்சயமாக அதைத்தான் ஆதவன் தொலைக்காட்சி வந்து செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ரைட், இந்த மாதிரியான விஷயம் வந்து இருக்கும்போது பொதுவாக இந்த சர்வதேச போட்டிகளில் வந்து பங்கு பெற்றது அப்படின்னு சொன்னாலே வந்து இலங்கை வீரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை வந்து பொருளாதாரம். ரைட், அங்கே வந்து நாங்கள் செல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்கிறது. நிறைய பேருக்கு அந்த தகுதி இருந்தும் கூட ஸ்பான்சர்ஸ் வந்து சரியான முறையில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே வந்து கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். அங்கே போய் வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். எனவே உங்களுடைய இந்த சிங்கப்பூரில் நடைபெற்ற மைவலுனர் போட்டிக்கு நீங்கள் பங்கு பெற்றிய 3 பிரிவுகளில் நீங்கள் போகிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க? கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக கூறியாகணும். காரணம் என்னென்னா, நான் இந்த மீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இலக்கையும் நம்ம அடையும் போது பல சவால்கள், பல எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம கண்முன்னே அது தெரிஞ்சிட்டு இருக்குது, இது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுனா நடக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் கடந்து ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் கடந்த இப்போ 20-26 வருடமாக இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன். விளையாட்டுத்துறையில் மலையகம், இன்னைக்கு மலையகம் 200 வருடம் கடந்து ஒரு துறையில் நம்ம சமூகம் போகணும், அந்த சமூகம் வந்து அந்த துறையை நோக்கி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட எமது சமூகம், எமது மலையக மூத்த வீரர்கள், சர்வதேச அளவில் போய் சாதிச்சுட்டு வந்த வீரர்கள், அவர்களின் வழிநடத்தலின் ஊடாக இன்னைக்கு நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். நிறைய வீரர்கள் உருவாகினதுக்கு என்ன அவங்க எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம சமூகத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, இது வரைக்குமே கிடைக்கல. இன்னைக்கு நான் சர்வதேச அளவுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னா எனக்கும் ஒன்றும் கிடைக்கல, நண்பர் சத்யசீலனுக்கும் கிடைக்கல. ஏற்கனவே போன நம்மட இன்னைக்கு ஸ்ரீலங்கா விமானப்படையிலையோ இல்லை கடற்படையிலையோ இல்லை இராணுவ படையிலையோ இருக்கிறாங்க நம்ம மலையக வீரர்கள். அவங்க அந்த துறையில இருக்கும்போது அவங்களுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக கிடைக்குது. அது இல்லாம தனியா ஒரு அந்த படைகள் இல்லாம தனியா திறமை இருந்து நான் அந்த கழகத்துக்கு போயிட்டு நான் தனது பயணத்தை அடுத்தடுத்த படிக்க போகணும் அப்படின்ட்டு இருந்தா ஒன்று பொருளாதார பின்னடைவுகள், நம்ம சூழ்நிலைகள், இதை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம மெய்யப்பன் மனோகரன் ஐயா, சித்திரகுமார் ஐயா, பத்மஸ்ரீ ஐயா, சந்திரதாஸ் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் 5000 மீட்டர் ஓட்ட போட்டியில் அவருடைய சாதனை தான் இன்னும் தேசிய சாதனையாக இருக்குது. அந்த சாதனை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கப்படவில்லை. ஆனால் இன்றும் அவர் விவசாயியாக தான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் வந்து நமக்கு முன்னோடிகளாக இருந்து விளையாட்டுத்துறையில் ஏதோ ஒரு சாதனை நம்ம மக்கள் வந்து போயிருக்கணும், நம்ம சமூகம் போகணும், ஒரு துறையை நோக்கி போகணும் அப்படின்ட்டு அவங்க எண்ணத்தை நினச்சி வந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சமூகத்தில் இடம் கிடைக்கல. அதே துறையை நம்ம எடுத்ததுக்கான காரணமும் நம்ம அதை தொடர்ந்து போகணும், ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த இலக்கில் நம்ம இறுதி வரைக்கும் நம்ம போராடி ஜெயிப்போம், நம்ம எதிர்கால சமூகத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போவோம் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டோம். இந்த பயணத்துக்கு நான் போகிறதுக்கு பொருளாதாரம் பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் நான் முக்கியமான நம்ம மலையக உதவும் அமைப்புகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலயமா தான் இந்த சவால் மிக்க போட்டிகள் நான் போய் கலந்து கொண்டு இந்த வெற்றியையும் இந்த தருணத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த நபர்களை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றி காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதாவது கிரிவலம் அறக்கட்டளை ஐயா ஜெர்மன் அவர்களினூடாக மலையக பெண்கள் அமைப்பு அபி சகோதரி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஐயா பாரதி கிரிவலம் அமைப்பின் முகாமையாளர் பாரதி ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் பேசிய ஒரு நாளில் தனக்கான டிக்கெட்டையும் பணத்தொகையும் தந்து நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சாதிக்கிறதுக்கு எந்த பொருளாதாரம் தான் உங்களுக்கு தடையாக இருந்தால் அந்த பொருளாதாரத்துக்கு நான் வந்து முன்னுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மலையகத்துல வந்து எல்லா துறையிலையும் ஒவ்வொருத்தவங்க போயிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை நீங்க தெரிவு எடுத்திருக்கிறீங்க. அந்த துறையில நான் உங்க பின்னுக்கு நிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல எங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில நம்மளை இழுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல அடித்தளமா நான் இப்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா விளையாட்டுத்துறையில இன்னைக்கு நிறைய சமூகங்கள் இருக்குது, கல்வித்துறை நிறைய துறையில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த துறையில நம்ம சமூகம் மேல ஆகிட்டு இருக்கு. விளையாட்டுத்துறைக்கான சப்போர்ட் இல்லை. அந்த துறையை ஐயா கிரிவலம் ஐயா எடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு மனமார்ந்த கைகூப்பி இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு மூத்தவர்களுக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருந்தா அவங்க இன்னைக்கு ஒலிம்பிக் போயிட்டு பதக்கங்களை வென்றிருப்பாங்க. எனக்கும் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா நானும் போயிருப்பேன், நண்பனும் போயிருப்பாங்க, எனக்கு அடுத்தபடியான உள்ள ஜென்ரேஷனும் போயிருப்பாங்க. ஆனா இது லேட்டா கிடைச்சாலும் நம்ம சமூகத்துக்கான சரியான ஒரு அடையாளமா நான் எதிர்பார்க்கிறேன். அவர் மட்டும் இல்லை, அவர்களோடு சேர்ந்து மலையக பெண்களின் அமைப்பு சகோதரி அவர்களின் ஆலோசனைக்கு இணங்க அந்த உதவி கிடைச்சிது. அதே மாதிரி தாய் குளம் அறக்கட்டளை, தாய் குளம் நம்ம சமூகத்துல நம்ம தாய் தந்தையர் தான் நமக்கு ஆசீர்வாதமே. அந்த தாயுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது, அந்த தாய்க்குளம் அறக்கட்டளை உதவி. அதே போல இலங்கை மலையக குருக்கள் மாறொன்றியம், இதை கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அகில உலக தமிழ் சங்க மகாநாடு ஒன்று நடந்துச்சு கடந்த மாதம் இலங்கையில. அந்த மகாநாட்டிற்கு நம்ம மலையக விளையாட்டு வீரர் 200 வருடத்துல என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக மலையக விளையாட்டு வீரர்களை ஐயா ராஜாராம் ஐயா நம்மளை அழைச்சு அந்த சபையில நம்மளை கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. அந்த சபைக்கு நம்ம போயிட்டு அந்த சபையின் ஊடாகத்தான் ஐயா அவர்களை இலங்கை மலையக குருக்கள் மாறொன்றிய தலைவர் சுரேஷ் சர்மா ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மூலமாக தான் சிங்கப்பூர்ல உள்ள குருக்கள் சங்கத்தினுடைய தலைவரை சந்திச்சு நமக்கு தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஐயாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்க சிங்கப்பூர் செண்பக விநாயகர் ஆலய தலைவர் ஐயா எந்திரன் ஐயா அவர்களின் மூலம் அங்க உள்ள முகாமையாளர் அவருடைய ஆலோசனைக்கு இணங்க நமக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய உதவி. 6 நாள் தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சிங்கப்பூர்ல 6 நாள் தங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் ஒரு நாள் தங்குறதுக்கான எவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படிங்கிறத நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், விலனியை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அதனால அந்த 6 நாள் தங்குவதற்கான வேலையை செஞ்சு கொடுத்தவங்க. அதே போல தீர்வு தொண்டு அமைப்பு ஐயா ராமநாதன் ஐயா, அதே போல கிரிவலம் ரஞ்சிதாஸ் ட்ரேடர்ஸ் சிறிய உதவி பண்ணாலும் நான் இந்த இடத்துல நான் சொல்லணும், அதுதான் எனக்கான நன்றி கடன். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் நாங்கள் போயிட்டு வெற்றியோடு வந்து நான் நிற்கிறேன். அதனால தான் நான் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பிரியா ஸ்டோர்ஸ் உரிமையாளர், மற்றது ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ், ஜனதா ஹார்ட்வேர் உரிமையாளர் தமிழ்மாறன் ஐயா, டாக்டர் உதயகுமார், அம்மா ராஜேஸ்வரி அம்மா, உதவும் கரங்கள் அமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நான் பிரதான அனுசரணை அவங்க வழங்கியிருந்தாங்க டிக்கெட். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சமூகத்துல ஒரு அடையாளம் போயிட்டு இருக்குது, அந்த அடையாளத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இறுக்கி பிடிச்சி இன்னைக்கு நம்ம வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தை இழுத்து கொண்டு போயிட்டு வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். உண்மையிலே இப்படியான உதவிகள் சப்போர்ட் கிடைக்கும்போது இன்னும் இதே மாதிரியான இல்லை இன்னும் அதிகமான வெற்றிகளையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். எனவே ஒரு திறமைகள் நமக்குள்ள இருக்கும்போது அந்த திறமைகளை தேடி நாங்கள் ஓடுகின்ற போது கூடவே ஒருத்தர் நம்ம கூட பயணிக்கிறார். ஓகே, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் இன்னும் வேகமாக வெற்றி பாதையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதல் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் இன்னும் அதிக வெற்றிகளையும் நிறைய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க முடியும் என்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அது உங்கள் மூலமாக நீங்கள் சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. பொதுவாக இந்த மைவல்லுனர் போட்டி என்றது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக காணப்படுகிறது. தேசிய மட்டத்தில் நிறைய போட்டிகளில் விளையாடினாலும் கூட நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச போட்டிகளில் விளையாடணும், தங்களுடைய பேர்களை சர்வதேச போட்டிகளில் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 வருடமாக இந்த மைவல்லுனர் போட்டிகளில் விளையாடுறீங்க. இதுவரைக்கும் எத்தனை சர்வதேச போட்டிகளில் விளையாடி இருக்கிறீங்க? நான் இது 13வது சர்வதேச போட்டி எனக்கு.
ஒவ்வொரு முறையும் போராட்டத்துக்கு மத்தியில தான் அந்த போட்டியில கலந்து கொள்றோம். கலந்து கொண்டு வெற்றி பெற்று இலங்கை நம்ம மண்ணுக்கு வந்தோன்னே அந்த கஷ்டம் வலி எல்லாமே காணாம போயிருது. ஏன்னா எவ்வளவு தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் இங்க நம்ம ஊரை பொறுத்தளவுல சாப்பாடு விஷயம், இப்போ ஒரு விளையாட்டு வீரர்களுக்கான சாப்பாடு விஷயத்தை எடுத்துட்டாவே அதற்கான புரோட்டீன் சாப்பாடு நிறைய இருக்கு. ஆனா நமக்கான அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. நம்ம சாதாரண ஒரு விவசாயி, இந்த விவசாயத்தோட தொழிலையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், வியாபாரம். நான் ஒரு மெய்வளர் உடற்பயிற்சிப்பாளராக நான் வந்து ஒரு இதை முடிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கல. நான் கடந்த காலங்களில் ஒரு அரச உத்தியோகஸ்தராக வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்சு அது சரியா அமையாதனால நான் அதை விட்டுட்டு விவசாயம் செஞ்சுட்டு நான் வியாபாரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் நம்மளோட எண்ணம் இலக்கு என்னன்னா, ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு தொழில் கிடைச்சிருந்தா நான் அதை வச்சு நம்ம சமூகங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சர்வதேச மட்டத்தில் போயிட்டு நாங்கள் முகம் கொடுக்குற சவால்கள் விடயங்களை நம்ம சமூகத்துல பகிர்ந்து கொண்டு அவங்கள மேலும் ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்குது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இடத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நான் மட்டும் இல்லை, நம்ம சமூகத்தில் உள்ள அனைவரும். பொதுவாக இந்த மைவல்லுனர் போட்டிகளில் வந்து இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுன்றது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட பயிற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய போட்டிக்கு வந்து தயார்படுத்துறதுக்கு முன்பதாக கடுமையான பயிற்சிகளில் வந்து ஈடுபட வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில பேருக்கு அந்த மைதானத்தினுடைய அமைப்பு ஒத்து வர வேண்டும். இது வந்து ஒரு மெய்வல்லுனர் போட்டிகளில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேசிய மட்டத்தில் வந்து விளையாடுகின்ற போது அந்த மைதானங்கள் நமக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு மைதானங்களாக வந்து இருக்கும். ஆனால் சர்வதேச ரீதியிலான போட்டிகளில் வந்து விளையாடுகின்ற போது அந்த மாதிரியான சர்வதேச தரத்தில் இருக்கின்ற மைதானங்களில் எங்களுடைய உடல்வாகு அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்தப்படாது, ரொம்ப கடினமாக இருக்கும். எனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பல சர்வதேச போட்டிகளில் வந்து விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த சர்வதேச போட்டிகளில் விளையாடுகின்ற போது, இப்போது நீங்கள் சிங்கப்பூரில் வந்து விளையாடுகின்ற போது கூட அந்த மைதானத்தினுடைய அமைப்பு உங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி அல்லது உங்களுடைய மைவல்லுனர் போட்டியினுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை மாற்றிக்கொண்டீங்க? கண்டிப்பாக சிறப்பான கேள்வி. என்ன உதாரணத்தோடு சொல்லலாம், மலையகத்தை பொறுத்தளவில் இன்னுமே ஒரு விளையாட்டு கழகம், விளையாட்டு அமைப்பு, அதாவது சரியான ஒரு விளையாட்டு மைதானம் இன்னுமே இல்லை. தடகள விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, குறுந்தூர ஓட்ட வீரர்களுக்கும் சரி, நெடுந்தூர ஓட்ட வீரர்களுக்கும் சரி. ஏன்னா அதாவது ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ், ட்ரெக் ஈவெண்ட்ஸ் என்று இருக்குது. அதுலேயும் நீளம் பாய்தல், உயரம் பாய்தல், த்ரோவிங் அப்படின்ட்டு. இப்போ நான் எடுத்துக்கொண்ட போட்டியில் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கான ஒரு களம் மலையகத்தில் இல்லை. நான் அதை நான் வந்து தொழில்நுட்ப பயிற்சியோடு நான் சரியாக மேற்கொள்ளணுமா தான் நான் தலைநகரத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா கண்டிக்கு வரணும். எனது பயிற்சிப்பாளர் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் என்னை வழிநடத்தி கொண்டு போகிற பயிற்சிப்பாளர் இலங்கை இராணுவ படையில் உள்ள ஐயா அலெக்சாண்டர் ஐயா சார். அவர் வந்து தியகம விளையாட்டு மைதானத்தில் பயிற்சிகளை நமக்கு வழங்கியிருந்தார் ஆரம்ப காலங்களில். ஆனால் தொடர்ந்து நான் அந்த இடத்துல வந்து நான் சரியாக கண்டினியூவாக என்னால் செய்ய முடியாது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து நான் பயிற்சிகளை மேற்கொண்டு திரும்ப ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்து நான் போகும்போது அதுக்கான சரியான நிதி காசு இல்லை என் கையில். பொருளாதார நெருக்கடி. நான் ஒரு ரூம் எடுத்து தங்கணும், அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும், அவர் சொல்கிறபடி அந்த வேலைகளை சரியாக செய்யறதுக்கான. ஆனால் தொழில்நுட்ப பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்காரு, நீ போயிட்டு இதை இப்படி பண்ணுங்க ஊர்லேயே, சரியா? அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு தான் இந்த அளவு நம்மளை வந்து சர்வதேசத்தில் போயிட்டு நம்ம தடம் பதிச்சு ஒரு வெற்றியை இலங்கை மண்ணுக்கு கொண்டு வர சரியாக முடியுது. அதே சரியாக இன்னும் நம்ம ஊரில், நம்ம மலையகத்தில் சரியான ஒரு களம் இருந்தால் நம்ம இன்னும் நம்மளை பார்த்து நம்ம சமூகம் வந்து முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்வரும் காலங்களில் இந்த நேரலை ஊடாக நான் வேண்டுகோள் மட்டுமல்ல, இது வந்து எனது இலட்சியம், எனது மட்டும் இல்லை, நம்ம நண்பர் விளையாட்டுத்துறையில் மலையத்தில் உள்ள சார்ந்த அனைத்து விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுடைய இலக்கும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சரியான மைதானம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் அதற்கான சரியான தன்னை வந்து சரியா பார்த்து சரி அந்த இடத்துக்கு நான் போவாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த வந்து கவர முடிஞ்ச பிறகு தான் அந்த துறையில் நான் ஈடுபட முடியுமா இல்லை நான் அதை விட்டு வர முடியுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நம்ம மலைய மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்
மற்றது மலையக அரசியல் தலைவர்கள்ட்ட நான் தாழ்வாக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வரணும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. இது வந்து எனது ஆதங்கம் மட்டும் இல்லை, மலையத்தில் விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர் உதவிகளுக்கான ஆதங்கம் இது. உதாரணமாக நான் சொல்லப்போனால் நண்பன் சத்யசீலன் வந்து அங்கே சர்வதேச 12 நாடுகளை சேர்ந்த போட்டி வீரர்கள் வந்திருந்தாங்க. அந்த நாடுகளோட போட்டி போட்டார் வெறும் காலோட, வெறும் ஒரு சப்பாத்தி இல்லாமல் வெறுங்காலோட தான் அவர் போட்டி போட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார் கடும் சவால்களுக்கு மத்தியில். ஏன் அந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்னா, அவர் பழகின இந்த மைதானம் இங்கே பழகினது அதே சூழ்நிலையில், அதே நேரத்தில் அவர் அந்த 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 இடத்துக்கு போகும்போது அந்த ஷூ வாங்குறதுக்கான பொருளாதார பின்னடைவுகள் இருக்கு. அதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அவர் இருந்த அந்த சூழ்நிலையில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல அதே மாதிரி தான் இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக் இல்லை. ஆனால் நம்ம பயிற்சி சர்வதேச போட்டிக்கு போகும்போது அங்கே சிந்தட்டிக் ட்ரக், அங்கே ஷூவை போட்டு ஓட இல்லாது, இந்த பழக்கம் இல்லை அங்கே. அந்த சமயத்தில் நான் வெறுங்காலோட தான் ஓடணும். அப்படி பட்டு போயிட்டு தான் அவர் அந்த 2ஆம் இடத்தை பெற்றிருக்காரு. அதே நம்ம ஊரில் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் அவர் சரியான பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு தங்கத்தை கொண்டு வந்திருப்பார். அதனால உதாரணத்தோடு தான் நான் சொல்கிறேன்னா, அதை சரியாக நம்ம ஊரில் அதை கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் பகிரும்போது ஒரு விஷயத்தை கட்டாயம் வந்து கேட்டே ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையிலிருந்து சர்வதேச போட்டிகளுக்காக, குறிப்பாக இந்த மைவல்லுனர் போட்டிகளுக்காக வந்து தங்களை தயார்படுத்தி அதில் தெரிவு செய்யப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றோம்னு சொல்லி போகின்றவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வந்து நிறைய காணப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வவுண்டட்டாக கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தானாக வந்து அமையுது. காரணம், ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் வருகின்ற சூழலை பொறுத்து அது வந்து தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அது ஒரு ப்ரெஷர் வந்து இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த விளையாட்டில் வந்து பயணிக்கின்ற போது அவருடைய கோல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த வெற்றி இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான ப்ரெஷர் வந்து வரும்போது அந்த வெற்றி இலக்கை வந்து அடைகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, நிறைய பிரச்சனை, நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே ஒரு பக்கம் மைண்டுக்குள்ளே வந்து இருந்தாலும் கூட வெற்றி இலக்கை அடையணும்ன்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் ஒவ்வொரு போட்டிகள்லையும் வந்து பங்கு பெற்றுறீங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கும் தானே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லைடா, தமிழனா வெத்து இல்லை கெத்து. நம்ம சவாலை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த சவால், நான் எந்த கோலை நோக்கி போகிறேனோ அந்த கோல் எனக்கு கிடைக்க மட்டும் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. என் பாதை சரியாக இருக்குது, அந்த கோலை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் போயிட்டு இருக்கிறோம். என்னத்தான் ப்ரெஷர் வந்தாலும் 100க்கு 90% என் ஃபோக்கஸ் இருக்குது, நான் என் இலக்கை நோக்கி தான். குடும்ப பின்னணிகள் நிறைய இருக்குது. நான் என் குடும்பத்தை நான் உழைச்சி நான் சாப்பாடு கொடுத்தா தான் அந்த குடும்பத்தை நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா இந்த சூழ்நிலையில் என் குடும்பம் பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா தகப்பன் இறந்துட்டாரு, தகப்பன் இல்லை, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் தங்கச்சி அத்தை இருக்கிறாங்க, அழகான குடும்பம், 2 சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் இன்னும் திருமணம் முடிக்கல. இருந்த போதிலும் எனக்கான இலக்கை நோக்கி நான் சொல்கிறேன். நான் வந்து நம்ம சமூகத்தில் சர்வதேச போட்டியில் உலகளாவிய ரீதியில் நடக்க இருக்கிற ஒரு போட்டியில் கலந்து கொள்ளணும், இலங்கைக்காகவும் நம்ம சமூக மலையத்துக்காகவும் நான் ஒரு பதக்கத்தை வெல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகுத்தெறிஞ்சு ஆண்டவன் நம்ம சரியான பாதையில் போகும்போது சரியான நமக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இதுக்கு சான்று. பொதுவாக வந்து இப்போ சர்வதேச போட்டிகளில் வந்து பங்கு பெற்றோணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் தேடலும் வந்து நிறைய பேருக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்கான பயிற்சிகளை நிறைய பேர் வந்து பெற்றிருப்பாங்க. குறிப்பாக இந்த மைவல்லுனர் போட்டிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்ல முடியும். எனவே இலங்கையினுடைய மாஸ்டர் மைவல்லுனர் சபை இந்த மாதிரியான போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படுகின்றவர்கள், குறிப்பாக சர்வதேச மைவல்லுனர் போட்டிகளுக்காக தெரிவு செய்கின்றவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை வந்து கொடுக்குறாங்க? சில வேளை வந்து அந்த உதவிகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் எப்படியான முடிவுகள் வந்து இந்த மாஸ்டர் மெய்வல்லுனர் சபை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? சிறப்பான கேள்வி ஒன்று, கண்டிப்பாகவே. ஏன்னா இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாச்சும் சாதிக்க இயலாது. நேற்று ஆசைப்பட்டேன், இன்னைக்கு நான் விளையாடலாம் அப்படின்னு நினச்சி வந்து வர்றது விளையாடுறது இல்லை. அது வந்து அந்த ஆரம்ப காலத்திலேருந்தே பயிற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு படிப்படியாக வரணும்.
அந்த ரீதியில வந்தா மட்டும்தான் நான் இந்த சர்வதேச அளவுக்கே போகலாம், தேசிய அளவுக்கே வரலாம். ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அந்த ரீதியில பாடசாலை மட்டத்திலிருந்து தான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சமூகம், இந்த மாஸ்டர் மெய்வல்லுனர் போட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா விளையாட்டு துறையில இன்னைக்கு சாதிச்ச, தேசிய அளவுல சர்வதேச அளவுல சாதிச்ச வீரர்களை உள்ளடங்கிய வீரர்கள், இராணுவ படை, மற்றது கடற்படை, விமானப்படை, எல்லா வீரர்களும், போலீஸ் படை, அனைத்து வீரர்களும், இலங்கையில் உள்ள அனைத்து வீரர்களும் சர்வதேசம் அளவுக்கு சென்று சாதனை படைச்சவங்க தான் அந்த குழாமத்துல இருக்கிறாங்க. அந்த குழாத்துல எதிர்காலத்துல வந்து எமது விளையாட்டுத்துறை, எதிர்கால அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து இவ்வாறான அமைப்புக்கு இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு ஊக்குவிப்பை வழங்கணும். அதன் ஊடாக எமது இலக்கு வந்து சரியா அமையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அத்தோடு சிறந்த இன்னொரு முக்கியமான விடயங்களை நான் சொல்லணும். பல சர்வதேச போட்டிகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். போயிட்டு வந்து இம்முறை போன சிங்கப்பூருக்கு போயிட்டு எமக்கு சிறப்பு விருந்து கௌரவம் 2 கிடைச்சிது. சிங்கப்பூர் மண்ணில் நம்ம தமிழ் சமூகம் வந்து நமக்கான கௌரவத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து சிங்கப்பூர் மண்ணில் நடந்துச்சு. செண்பக விநாயகர் ஆலய தலைவர் ஐயா அவர்களின் ஏற்பாட்டில் ஐயா குருபரன் ஐயா அவருடைய வழிநடத்தலில் செண்பக விநாயகர் ஆலயத்தில் நமக்கு சிறப்பு கௌரவம் செஞ்சுருந்தாங்க, எனக்கும் மணிவேல் சத்தியசீலனுக்கும். அதனை அடுத்து நேற்றைய நாள் வந்து நமக்கு வந்து அகில இந்திய சிங்கப்பூர் இந்திய மரபுரிமை நிலையத்தில் அகில உலக தமிழ் சங்க மகாநாடு தலைவர் சசி ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிங்கப்பூர் அகில உலக தமிழ் சங்க தலைவர் ஐயா முருகையன் அவர்களின் ஏற்பாட்டில் சீலா அமைப்பின் தலைவர் மற்றும் அகில மரபுரிமை சங்கத்தின் உபத்தலைவர் ராஜ்குமார் ஐயா இந்திரன் அவர்களின் கையில் வந்து நமக்கு பொன்னாட மாலை போத்தி இந்திய பிரதமர் நரேந்திர சிங் மோடி ஐயா அவர்களோட இணைந்து எடுத்த அதே மண்டபத்தில் அதே இடத்துல நமக்கு கௌரவம் பண்ணாங்க. எனக்கும் நண்பன் மணிவேல் சத்தியசீலனுக்கும் அதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு எனக்கு காரணம் ஏன்னா எங்கே போனாலும் திறமைக்கு எங்கே போனாலும் நமக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத சரியாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இது வந்து சர்வதேசம் தாண்டியும் நமக்கான கௌரவிப்பு கிடைச்சிருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் நம்ம ஐயா மோடி ஐயா அவர் வாங்கின அதே இடத்துல நமக்கான கௌரவம் கிடைச்சிது. அதை விட ஒரு பெரிய ஒரு கௌரவிப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த சபையில் ஒரு பிரமாண்டமான ஒரு ஆள் அவர் கையில் கிடைச்ச அந்த கௌரவிப்பையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல் இலங்கையில் வந்து விமான நிலையத்திலையும் சிறப்பான கௌரவிப்பும் செய்த எமது கிரிவலம் அமைப்பின் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு அங்கீகாரமும் இந்த போட்டி மூலமாக 2025ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற மெய்வல்லுனர் போட்டியில் நீங்கள் பெற்ற தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்ற ஒரு அங்கீகாரமாக தான் இதை வந்து நாங்களும் வந்து பார்க்குறோம். எனவே இந்த சர்வதேச போட்டி மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய சர்வதேச போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றோரும் இலங்கை சார்பாக நிறைய பதக்கங்களை நீங்கள் வெற்றி பெறணும். உங்கள் சமூகம் சார்பாக அதுக்கு நீங்கள் இன்னும் அதிகமான பெருமைகளை வந்து சேர்க்கணும். இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் சொல்லிய சில கோரிக்கைகள், சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நடைபெற வேண்டும். அதை விட மெய்வல்லுனர் போட்டிகளில் பங்கு பெற்றி நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகளை பல பேர் வந்து செய்கிறதுக்கு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து விடுக்கின்றோம். அதையும் விட மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே இன்னும் நிறைய வெற்றிகளை நோக்கி ஓடுகின்ற போது உங்களை பார்த்து நிறைய பேர் அதே வெற்றிகளுக்காக வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. மீண்டும் இலங்கைக்காக தங்கப்பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டமைக்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி. இவ்வாறான அழகிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆண்டவனுக்கும் தாய் தகப்பனுக்கும் அனுசரணை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் எனது பயிற்சிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும்
ஊடகத்துறை என்பது எங்களுடைய வலி, உணர்வு, வெற்றி எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம். ஊடகத்துறையின் மூலமாக தான் என் வலி, என் வெற்றி எல்லாம் வெளியில் போகுது. ஆகையால் ஊடகத்துறை சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இவ்வாறான அழகிய சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.